வணக்கம். இன்று ஒரு முக்கியமான திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்கத்தை காணப்போகிறோம். அந்த திருமந்திரம் என்ன அப்படிங்கிறது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மனிதர்கள் எடுத்துக்கொண்டே இல்லையானால் 3 விதமான மனிதர்களை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று, தெய்வாம்சம் பொருந்திய மனிதர்கள், அன்புடையவர்களாகவும் அடக்கமுடையவர்களாகவும் அருளுடையவர்களாகவும் வள்ளல் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களை சத்துவ குணம் உடையவர்கள் என்று சொல்கிறோம். அடுத்த வகையான மனிதர்கள் எந்த காரியத்தையும் மெதுவாக செய்தல், அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ளாமல் சுயநலமாக இருத்தல், நம்முடைய விஷயங்களை மட்டுமே பார்த்து கொள்வோம் என்று இருத்தல், எந்த காரியத்தையும் மெதுவாகவே செய்தல், அந்த இயல்புடையவர்களாக இருப்பார்கள். அவர்களை தாமச குணம் உடையவர்கள் என்று சொல்கிறோம். அடுத்து சிலர் மிகவும் மூர்க்கமாகவும் வீரமாகவும் இருப்பார்கள். எப்பொழுதுமே வீர தீர செயல்களை புரிந்து கொண்டு யாருடனாவது சண்டையிட்டு கொண்டு தங்களுடைய உடல் வலிமையை காட்டிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களை இராட்சச குணம் உடையவர்கள் என்று சொல்கிறோம். இயல்பாகவே ஒரு மனிதனுக்குள்ளேயே இந்த 3 குணங்களும் இருக்கும். ஒரு மனிதனே முற்றிலும் சத்துவ குணமுடையவனாக, அதாவது முற்றிலும் அன்பானவனாக இருக்க முடியாது. ஒரு மனிதனே முற்றிலும் தாமச குணமுடையவனாக, எப்பொழுதுமே சோம்பேறியாக சுயநலமுடையவனாக இருக்க முடியாது. ஒரு மனிதனே எப்பொழுதும் மூர்க்கமானவனாகவும் வீர மனிதனாகவும் இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்குள்ளேயே இந்த 3 குணங்களும் பல சமயங்களில் தலை தூக்கும். ஒரு மனிதனே இந்த 3 குணங்கள் என்னாலும் ஆளப்படுவான். அப்படி என்றால் ஏன் இந்த வகைப்பாடு வருகிறது? சத்துவ குணம் உடையவர்கள், தாமச குணம் உடையவர்கள், ராட்சச குணம் உடையவர்கள் என்றால், இந்த சத்துவ குணம் உடையவர்கள் பெரும்பாலான சமயங்களில், 3/4 சமயங்களில், 75% சமயங்களில், பெரும்பாலான சமயங்களில் அன்புடையவர்களாகவும் அடக்கமுடையவர்களாகவும் அருளுடையவர்களாகவும் வள்ளல் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். தாமச குணமுடையவர்கள் இந்த 75% நேரங்களில், பெரும்பான்மையான நேரங்களில் சுயநலமுடையவர்களாகவும் மெதுவாக வேலைகளை செய்வர்களாகவும் சற்று சோம்பல் தன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். பெரும்பாலான சமயங்களில், சில சமயங்களில் அவங்களே மற்ற குண இயல்புகளையும் இருப்பாங்க. அதே மாதிரி ராட்சச குணமுடையவர்கள் பெரும்பாலான சமயங்களில் மூர்க்கமாகவும் வீரமாகவும் இருப்பார்கள். 75% சமயங்களில். இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை குணங்கள். இந்த அடிப்படை குணங்கள் தோன்ற காரணம் என்னன்னு ஒரு திருமந்திரம் சொல்லுது. எல்லாமே பிறப்பின் ரகசியம், படைப்பின் ரகசியம், இறைவனினுடைய விளையாட்டு. படைப்பின் ரகசியம் இறைவனின் விளையாட்டு. இறைவன் தான் விதவிதமான மனிதர்களை செய்கிறான். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட என்று இதைத்தான் கண்ணதாசன் சொல்கிறார். அப்ப இந்த வெவ்வேறு குணமுடைய மனிதர்கள் ஏன் தோன்றுகிறார்கள், இறைவனுடைய விளையாட்டு என்ன என்பதை பற்றிய திருமந்திரம் தான் இந்த மனிதனில் இத்தனை நிறங்களா, மனிதரில் இத்தனை குணங்களா, எந்த மனிதன் எப்படி இருப்பான் என்பதை பற்றிய ஒரு திருமந்திர பாடல். 2ஆம் தந்திரத்தில் இந்த பாடல் வருகிறது. அந்த திருமந்திரம்: ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேரொக்க வைக்கின் நிகர் போதத்தானாகும், பேரொத்த மைந்தனும் பேரரசு ஆளுமே என்கிறது இந்த திருமந்திரம். ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும்.
கணவனும் மனைவியும் ஒன்று சேரும் பொழுது ஆணினுடைய சக்தி பெண்ணினுடைய சக்தியை தாண்டி செல்லும் அளவிற்கு வலுவுள்ளதாக இருக்குமேயானால் அவன் தாமச குணமுடையவனாக பிறப்பான். அதான் ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும். சிவனின் அம்சமாக அவன் இருப்பான், தாமச குணமுடையவனாக இருப்பான். பக்தர்களை பலவிதமாக சோதித்து இறுதியில் தான் அருள் புரிவான், உடனே வரமாட்டான். அதனாலதான் ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும்னு சொல்றாரு. அப்போ கணவனும் மனைவியும் சேரக்கூடிய காலத்தில் ஆணினுடைய சக்தியானது பெண்ணுடைய சக்தியை எதிர்த்து செல்லும் அளவுக்கு வலிமையுடையதாக இருந்தால் அவன் சிவனை போல் தாமச குணமுடையவனாக இருப்பான். பக்தர்களை எல்லாம் சோதித்து விட்டு கடைசியில தான் வருவான்னால அந்த பெயரை பூடகமாக பயன்படுத்தி இருக்கிறார் திருமூலர். ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும். ஆணுடைய சக்தி வலுவுள்ளதாக இருந்து பெண்ணின் சக்தியை தாண்டி செல்லும் அளவுக்கு இருக்குமேயானால் அவன் தாமச குணமுடையவனாக பிறப்பான். தாமச குணமுடையவன் என்றால் எதையும் மெதுவாக செய்தல், தன்னையே பெரிதாக நினைத்தல், இந்த குணமுடையவனாக இருப்பான். மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும். அதற்கு நேர் மாறாக கணவனும் மனைவியும் இணையும் பொழுது பெண்ணினுடைய சக்தியானது ஆணின் சக்தியை விட அதிகமாக வலுவுள்ளதாக இருந்தால் அவன் விஷ்ணுவை போல் சத்துவ குணமுடையவனாக இருப்பான். சத்துவ குணமுடையவனாக இருந்தால் அன்புடையவனாகவும் அடக்கமுடையவனாகவும் அருளுடையவனாகவும் வள்ளல்தன்மையுடையவனாகவும் இருப்பான். ஏனென்றால் விஷ்ணு காக்கும் கடவுளாயிற்று அல்லவா. அதனாலதான் அதை பற்றி நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அரியவன் தானாகும் என்று திருமூலர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும். இப்ப பெண்ணுடைய சக்தி ஆணுடைய சக்தியோட அதிகமாக இருக்குமேயானால் அவன் சத்துவ குணம் உடையவனாக பிறப்பான். நேரொக்க வைக்கின் நிகர் போதத்தான் ஆகும். போதத்தான் என்றால் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மன். ஆணினுடைய சக்தியும் பெண்ணுடைய சக்தியும் சமமாக இருக்கும் நிலையில் இருவரும் நீண்டார்களேயானால் பிரம்மனை போல் ராட்சச குணம் உடையவனாக பிறப்பான். ராட்சச குணம் என்றால் நான் என்பது. பிரம்மன் நானே பெரியவன் என்று சொன்னதுனாலதான் முதல்ல தன் தலையை இழந்தான். அதனாலதான் அங்க போதத்தான்னு சொல்லி குறிப்பால உணர்த்துறாரு. நேரக்க வைக்கு நிகர் போதத்தான் ஆகும். ஆணினுடைய சக்தியும் பெண்ணுடைய சக்தியும் சமமாக இருக்குமேயானால் அவன் பிரம்மனை போல் இருப்பான், ராட்சச குணம் உடையவனாக இருப்பான். ராட்சச குணம் உடையவர் என்றால் வீரம் மூர்க்க குணம் உடையவனாக இருப்பான். எதையும் தன் உடல் வலிமையால் சாதிக்கக்கூடியவளாக இருப்பான். பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களும் போர் வீரர்களும் இந்த மாதிரி குணமுடையவர்களாக இருப்பார்கள். அதான் நேரக்க வைக்கும் நிகர் போதத்தான் ஆகும். பேரொத்த மைந்தனும் பேரரசு ஆளுமே. அப்படி ராட்சச குணமுடையவனாக பிறந்தவன் பேரரசனாக இருப்பான். அப்ப கணவனும் மனைவியும் இணையும் பொழுது கணவனுடைய சக்தியும் மனைவியினுடைய சக்தியும் சமமாக இருக்குமேயானால், என்றேனும் ஒரு நாள் அது சமமாக இருக்குமேயானால் அவன் ராட்சச குணமுடையவனாக பிறப்பான். தன் உடல் வலிமையால் எதையும் சாதிக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் மண்ணாலும் யோகமுடையவனாக இருப்பான். இதெல்லாம் படைப்பின் ரகசியம், இறைவனின் திருவிளையாட்டல், பிறப்பின் ரகசியம். படைப்பின் ரகசியம், பிறப்பின் ரகசியம், இறைவனின் திருவிளையாடல் தான் இது. இறைவனின் திருவிளையாடலை சொல்லக்கூடிய இந்த திருமந்திரம் என்று உங்களுக்கு சுவையாக இருக்கும் என்று கருதி இந்த திருமந்திரத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றாக இருக்கிறதா? அப்ப மனிதர்களுடைய சுபாவத்துக்கு காரணமே மனிதர்களுடைய சக்தியும் இணையக்கூடிய ஆணுடைய சக்தியும் பெண்ணுடைய சக்தியும் எது எந்த அளவு வலிமையில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மனிதர்களுடைய குணங்களே தீர்மானிக்கப்படுகின்றன. ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும். மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும். நேரொக்க வைக்கின் நிகர் போதத்தானாகும். பேரொத்த மைந்தனும் பேரரசு ஆளுமே. இதான் இந்த திருமந்திரம். இப்ப மனிதர்களில் உள்ள சத்துவ குணம், தாமச குணம், ராட்சச குணம் எல்லாம் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றிய அற்புதமான திருமந்திர பாடல் இது. இப்படிப்பட்ட அற்புதமான திருமந்திரங்களை நாம் அறிந்தால்தானே
விஞ்ஞானம் கண்டுணராத பல உண்மைகளை மெஞ்ஞானத்தால் எவ்வாறு நம்முடைய சித்தர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள், திருமூல தெய்வம் கண்டறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும் என்பதற்காக இந்த திருமந்திரத்தை இன்று உங்களுக்கு வழங்குகிறேன். மற்றொரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாகு பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.